2024 தமிழக அரசியல்லையே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். திராவிட கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளியா ஒரு கட்சி உருவாச்சு. அதுதான் தலைவர் விஜயோட தமிழக வெற்றி கழகம். இயக்கமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நின்ன விஜய் தலைவனா உருவான காலம் இது. அண்ணா எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்குத்தான் திரும்பவும் இப்படி ஒரு இளைஞர்கள் படை திரண்டிருக்கு. மக்கள் சக்தியோட யுத்தத்தை ஆரம்பிச்ச விஜய் திராவிட கட்சிகளுக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க தலைவனா தயாரானாரு. 1967 காங்கிரஸோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அண்ணாவோட இந்திய எதிர்ப்பு போராட்டம் காரணமா இருந்துச்சு. 1977 திமுகவை வீழ்த்த ஊழல் குற்றச்சாட்டை கையில எடுத்தாரு எம்ஜிஆர். 75 வருஷம் ஆனாலும் இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே வரல. இன்னமும் இந்தி திணிப்பும் இருக்கு. திமுகவோட ஊழலும் தொடர்ந்து கோடி கோடியா அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. திமுகவோட இந்த பண்ணையார் ஆட்சியை முடிச்சு கட்ட களமிறங்கினாரு தலைவர் விஜய். பல வருஷமா சரியான தலைமை ஒருவன் கிடைக்காம எதிர்பார்த்த மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்க ஒரு மாற்று சக்தியா வேட்கையோடு லட்சிய பாதையில இறங்கினாரு விஜய். 67-77 காலத்துல அண்ணா எம்ஜிஆரை எப்படி ஒரு இளைஞர்கள் படை உருவாக்குச்சோ அதுக்கப்புறம் தலைவர் விஜய் பின்னாடிதான் இந்த இளைஞர்கள் கூட்டம் திரண்டிருக்கு.